கோவையில் தொடர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கான 24ஆம் ஆண்டு நினைவு தினம் பாஜக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, இரவு நேரங்களில் நோட்டீஸ் வழங்கி அவசரமாக கோயில்களை இடிப்பது ஏன் என்று அரசுக்கு கேள்வி எழுப்பினார். திமுக ஆதரவுடன் ஒற்றை இலக்கு எண்களில் போட்டியிட்டு வரும் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜகவை பற்றி பேச தகுதியில்லை என்றும் சாடினார். திமுகவினர் பரிசு பொருட்களை கொடுத்து மக்களை திசை திருப்புவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கோயம்புத்தூர் மக்கள் பார்க்காத பொருள் எல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த 3 நாட்களுக்கு நான் ஒரு கரூர்ல இத்தனை நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால புதுசா கரூர் மாடல் வரும். கொலுசு வரும், சோப்பு டப்பா வரும், இந்த அயன் பண்ற டப்பா வரும். பாருங்க, விதவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வீட்டுக்கு ஒரு ஃபார்மை கொடுத்து இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம், உங்க பேர் எழுதுங்க, நம்பர் எழுதுங்க, இந்த ஸ்லிப்பை கிழிச்சுக்குங்க, எலெக்ஷன் முடிஞ்சோடனே 1000 ரூபாய் கொடுத்துறோம். பட்ஜெட்ல பணம் ஒதுக்கல, ஜிஓ போடல. அப்படி இருக்கும்போது இந்த 1000 ரூபாய் யாரு கொடுக்குறாங்க? தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் நகராட்சி பகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பரப்புரையில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 27 மாதங்களில் திமுக ஆட்சி கலைந்துவிடும் என அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கனவு காண்பதாக விமர்சித்தார். கனவு காண்பது அவர்களுக்குள்ள உரிமை. இவர் இப்படி கனவு காண்றாரா? நம்மால ஒரு ஆளு கனவு கண்டதை என்கிட்ட காலையில சொன்னான். எடப்பாடி இந்த மாதிரி கனவு கண்டாரு, 27 மாசத்துல திமுக ஆட்சி போயிடும், ஆட்சியை கலைச்சிட்டு ஒரே இடத்துல கொண்டு அவரு கனவு கண்டாரு. நான் ராத்திரி ஒரு கனவு கண்டேன், இன்னும் 27 நாளுக்குள்ள இவர் எடப்பாடி ஜெயிலுக்கு போயிடுவான்னு கனவு கண்டேன்னு அவங்க ஒருத்தன் சொல்றான். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், காஞ்சிபுரத்தில் பாமக மேயர் பதவியை கைப்பற்றினால் முதல் கையெழுத்திலேயே மாநகராட்சியில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட உத்தரவிடப்படும் என்றார். மதுவிலக்கு பற்றி பொது மேடையில் விவாதிக்க திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தயாரா என்றும் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். யாரு மதுவை கொண்டு வந்தது? எவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் மது விலக்கு இருந்தது? அதை மீண்டும் யாரு தொடங்கியது? அந்த மது கடையில டாஸ்மார்க்கா யார் மாத்தியது? அப்புறம் டாஸ்மார்க் யாரு பார திறந்தது? அந்த பார்ல எல்லாம் குடிகாரனா மாத்தி தமிழ்நாடு இல்ல குடிகார நாடா மாத்திச்சு. நாகர்கோவிலில் போட்டியிடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். அரசு கஜானாவை அதிமுக சுத்தமா காலி பண்ணிடுச்சு. எவ்வளவு தெரியுமா கடனை? 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வச்சு போயிருக்காங்க. இருந்தாலும் தலைவர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஒண்ணா நமக்கு கொரோனாலேயே 3 மாசம் போயிடுச்சு. கொரோனாவோட போராடியே 3 மாசம் போயிடுச்சு. அதன் பிறகு இந்த 5 மாசத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றிக் கொண்டு வந்து